நம்ம வீட்ல எப்பவுமே கடவுள் வந்து இருக்கணும். கடவுள் வந்து வெளியில போயிறவே கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகள் வீட்டில இருந்தே பண்ணலாம்? அத பத்தி சொல்லுங்க மேம். ஃபஸ்ட்டு இனிஷியல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களோட உடம்பு எங்கே இருக்கோ வீடை வந்து எப்பயுமே வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி மனசையும் அழகாக வச்சுக்கணும். நறுமணமான பொருட்கள், வாசனை திரவியங்கள், நல்ல ஒரு சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணிலாம் நிறைய சொல்கிறாங்க. எது பாசிட்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை வாங்கி அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சுவாமி இருக்காருன்னா அவரோட மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கணும். இப்போ நீங்கள் விநாயகரையும் முருகரையும் பக்கத்தில் உட்காந்து விநாயகரை மட்டும் போட்டு அவரோட மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தால் முருகர் கொஞ்சம் கோச்சுக்குவார். முக்கியமா இந்த விஷயங்கள் மட்டும் வீட்டில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்னைக்குமே கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்காங்க? கிடைக்காது அப்படிங்கிறத பொறுத்தளவு வீட்டுக்கு முன்னாடி குடத்தை கவிழ்த்து வைக்கிறது, ஒரு உடஞ்ச சேரு, உடஞ்ச சைக்கிள்ஸ், யூஸ் பண்ணாத பொருட்கள், பெண்களை அவதூறாக பேசுகிற வீட்டில் பெண்களுமே ஆண்களையோ இல்லை தன்னை சார்ந்தவர்களா அவதூறாக பேசுகிற, சாப்பாடு வைக்கும்போது நொட்டுன்னு வைக்கிறது, சாப்பாடு வைக்கும்போது கணவனிடத்துல வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சாப்பாடை எந்திரிச்சு விட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் முதல்ல இருக்கணும். அதே போல் குழந்தைகளை அடிக்கக்கூடாது. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல எப்பவுமே கடவுள் வந்து இருக்கணும். கடவுள் வந்து வெளியில போயிறவே கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகள் வீட்டில இருந்தே பண்ணலாம்? அத பத்தி சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களோட உடம்பு எங்க இருக்கோ வீடை வந்து எப்பயுமே வந்து எப்படி நீங்க வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி மனசையும் அழகா வச்சுக்கணும். ரெண்டு விஷயம். எல்லாரோட வீட்டில் இருக்க எல்லாரோட மனசும் அழகாக இருக்க வேண்டும், வீடும் நீட்டாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி இருந்தாலே இறைவன் உள்ள வருவார். ஓகேங்களா? மனசும் கச்சாமுச்சான் இருந்தாலும் வரமாட்டாரு, வீடும் கச்சாமுச்சான் இருந்தாலும் ஒரு முதல்ல வந்து சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க, அப்புறம் எங்க சாமி வர்றது? அதனால வீடை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். பெண்கள் அடுப்பங்கரையை சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக இரவு நேரத்தில் பாத்திரத்தை உள்ளே போடக்கூடாது. பாத்திரம் உள்ள இரவு நேரத்தில் கடந்ததுன்னா சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது என்ன ஆகும்? அதில் வந்து சயின்டிஃபிக்காக என்ன, அதில் வந்து ஜேர்ம்ஸ் தங்கும். அப்போ ஜேர்ம்ஸ் தங்கும்போது நீங்கள் அதை அடுத்த நாள் எடுத்து கழுவுனா கூட சில விஷயங்கள் அதில் அப்படியே நிற்கிறதுனால உங்களுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்பட்டு நீங்கள் வேலைக்கு போகிறது டிலே ஆகும். இதுதான் சயின்டிஃபிக்காக. அப்போ அதே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல அந்த மாதிரி போட்டு வைக்காதீங்க, வீட்டில் செல்வம் தங்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறோம். அப்போ சாமி வீட்டில் இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து நறுமணமான பொருட்கள், வாசனை திரவியங்கள், நல்ல ஒரு சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணிலாம் நிறைய சொல்கிறாங்க. எது பாசிட்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை வாங்கி அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வியாபார ஸ்தலங்களை பொறுத்தளவு இதோட கொஞ்சம் வெண்கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெண்கடுகு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த மறைமுக தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது மூலிகை சாம்பிராணியே போதுமானது. ரொம்ப கண் திருஷ்டி இருக்குது, நீங்கள் எல்லாம் இப்போ ஆங்கராக இருக்கீங்க, டெய்லி வந்து ஷோஸில் வர்றீங்க, டெய்லி அழகாக ரெடி ஆகணும், அப்போ உங்களுக்கு ரொம்ப கண் திருஷ்டி இருக்குங்கிறவங்க மட்டும் இந்த வெண்கடுகை எப்பயாவது ஒரு தடவை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மீறி வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் இந்த பூஜை ரூமை நீட்டாக வச்சுக்கிறது, பூஜை ரூம் ஒரு சுவாமி இருக்காருன்னா அவரோட மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கணும். இப்போ நீங்கள் விநாயகரையும் முருகரையும் பக்கத்தில் உட்காந்து விநாயகரை மட்டும் போட்டு அவரோட மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தால் முருகர் கொஞ்சம் கோச்சுக்குவார். அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சுருக்கீங்களோ அதற்குண்டான மூல மந்திரத்தை சொல்லி நல்ல தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வம் உள்ளே வரும். யார் வரணும் அப்படிங்கிற இதுவும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யாரை வந்து விருப்பத்தோடு அழைக்கிறீர்களோ அந்த தெய்வம் உங்கள் கூட வந்து வீட்டில் தங்கும். முக்கியமா இந்த விஷயங்கள் மட்டும் வீட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்னைக்குமே கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்காங்க? கிடைக்காது அப்படிங்கிறத பொறுத்தளவு வீட்டுக்கு முன்னாடி குடத்தை கவிழ்த்து வைக்கிறது, ஒரு உடஞ்ச சேரு, உடஞ்ச சைக்கிள்ஸ், யூஸ் பண்ணாத பொருட்கள், எப்போ பார்த்தாலும் வீட்டு முன்னாடி எதையோ ஒன்று, அது சனியோட ஆதிக்கம். அப்போது வீட்டு முன்னாடி சிலிண்டர் வைக்கிறது. சில பேரோட வீடு டஞ்சனாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. நீங்கள் வந்து ஒரு இவ்வளோதான் ரூமில் இடமே இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே பார்க்க வேணாம். ஏன்னா நலிந்தோருக்கு நாளும் இல்லை பொழுதும் இல்லைன்னு இறைவன் சொல்லியிருக்காரு. இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. சில பொருட்கள் உள்ள நுழையும் போதே முன்னாடி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கவிழ்த்து வைக்கப்பட்ட குடம், அதே மாதிரி அந்த கேலண்டரை வந்து கிழிக்காமல் வச்சுக்கிறது, அதே மாதிரி இந்த வால் கிளாக் வந்து ஓடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களை விட்டு கடவுளை கொஞ்சம் தூரம் பண்ணும். வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, கடவுளும் வரமாட்டார். அப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதற்கு மேலே வீட்டில் இருக்கவங்களுடைய மனது. ஏன்னா நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா
உங்களுடைய வளர்ச்சிக்காக கும்பிடணும், உங்களை சுத்தி இருக்கவங்களுடைய வளர்ச்சிக்காக கும்பிடணும். அடுத்தவனோட வீழ்ச்சிக்கு கும்பிடும்போது அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பா நிக்க மாட்டார். ஓகே மேம். இப்ப வந்து வீட்ல இருக்கவங்களோட மனது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது வீட்ல வந்து இந்தந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா, கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு மாரி சாந்தமான நிலைமையில இருக்கணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது? அத பத்தி சொல்லுங்க. முக்கியமா பெண்களை நிந்திக்கிற வீட்ல, பெண்களை அவதூறாக பேசுகிற வீட்ல, பெண்களுமே ஆண்களையோ, இல்ல தன்னை சார்ந்தவர்களா அவதூறாக பேசுற சாப்பாடு வைக்கும்போது நொட்டுன்னு வைக்கிறது. சாப்பாடு வைக்கும்போது கணவனிடத்துல வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சாப்பாட எந்திரிச்சு விட்டு போறது. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம முதல்ல இருக்கணும். அதேபோல குழந்தைகள அடிக்கக்கூடாது. மிரட்டுங்க, கவனமா இருப்பான்னு சொல்லுங்க. யாரையுமே யாரும் துன்புறுத்தாம இருக்கணும் வீட்ல முக்கியமா. இது மாரி பண்ணணும். பெரியவங்க கிட்ட வந்து மரியாதையோட நடந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் இருக்கணும். ஏன்னா, வீட்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா, பாட்டி இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட அப்பா, அம்மா மரியாதை நடந்துக்கிட்டா தான் குழந்தைங்க மரியாதை நடந்துக்கும். அப்பா, அம்மா அவங்கள திட்டும்போது என்ன பண்ணுங்க? குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாரி தான். அதனால பெரியவங்க, பெரியவங்க கிட்டயும் சரி, குழந்தைங்ககிட்டயும் சரி, மரியாதையா நடந்து கொள்ளக்கூடிய குடும்பங்கள்ல நிச்சயமா இருப்பாரு. எங்க வீட்ல வந்து நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, எப்ப பார்த்தாலும் சண்டை வருது. ஏதோ ஒரு காரணம் இல்ல. காரணம் இல்லாம சண்டை வருது. 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. கான்வர்சேஷன் எங்கேயோ போய் அடி வைக்கிற அளவுக்கு முடிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஹனுமன் சாலிசா கேட்பதும், சுந்தர காண்டம் இத வந்து பாராயணம். பாராயணம் நீங்களும் பெரியவங்க இருந்தா பெரியவங்க பண்ணலாம். இல்லன்னா YouTubeல போடுங்க. நெறைய எல்லாமே இப்ப வந்துருச்சு. இந்த சுந்தரகாண்டம் ப்ளே பண்ணும்போது மட்டும் சாமி முன்னாடி ஒரு பலகை போட்டு, ஒரு ஆரஞ்சு நிற துணி விரிச்சிருங்க. ஏன்னா, இந்த சுந்தரகாண்டம் எங்கு படிக்கப்படுகிறதோ, அது வந்து ராமனுடைய அழகான தன்னுடைய அந்த அவருடைய சுந்தர வடிவை பற்றி சொல்லக்கூடியது தான் சுந்தரகாண்டம். அது ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு சருக்கம். அப்ப அத படிக்கும்போது ஆஞ்சநேயர் சாட்சாத் அந்த இடத்துக்கு வர்றாருன்னு ஐதீகம். அப்ப ஆஞ்சநேயர் எங்க வர்றாரோ அந்த குடும்பத்துல அமைதியும் சமாதானமும் நிச்சயம் கிடைக்கும். எங்க வீட்ல ரொம்ப சண்டையா இருக்குன்னா, அப்படி இருக்கிறவங்க இத வந்து முயற்சி பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக அமைதியும் சமாதானமும் அந்த குடும்பத்தில் திரும்ப வருவதற்குண்டான விஷயங்கள் இருக்கும். ஓகே மேம். ஒரு வீட்ல வந்து பூஜை பண்றாங்க இல்லையா? வாரத்துல 1 நாள், இல்ல மாசத்துல 1 நாள் வீட்ல வந்து ஒரு பூஜை வந்து நடத்துறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்ல பண்ணும்போது, அதுல என்ன மாரி நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும்? இப்ப முக்கியமா வந்து பெண்களா இருக்காங்க. நவராத்திரி வழிபாடு பண்றாங்க. எங்க நான் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் சைடு. அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மங்கல்ய நோம்பு பண்ணுவாங்க. இங்க மதுரை சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காரடையா நோம்பு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க சுபிக்ஷமா இருக்கணும். தன்னோட குடும்பத்த சுபிக்ஷமா வச்சுக்கணும். தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களும் சுபிக்ஷமா இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அது ஒரு படாடோபமாவும், தன்னுடைய ஒரு பகட்டை காட்டுவதற்காக வேண்டி நெறைய இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. அப்படி இல்லாம, நிர்மலமான தூய மனதோடு தன்னுடன் தன் வீட்டிற்கு வரக்கூடிய எல்லா பெண்களையும் லக்ஷ்மி தேவியாகவும், ஒரு வரக்கூடிய அந்த பெண்ணை வந்து ஒரு காளியோட ஒரு ஸ்வரூபிணியாகவும், ஒரு சரஸ்வதி தேவியாகவும் பாவித்து, அவங்க கால்ல விழுந்து பெரியவங்களா இருந்தா கால்ல விழுந்து வணங்கணும். தன்னோட ஒரு தோழி வயதுல இருந்தாங்கன்னா, அவங்கள அன்பாக பாவித்து, அவங்களுக்கு தன்னோட முழுமையான ஒரு மனதோட இந்த பெண் குடுக்கக்கூடிய தானம்ங்கிறது, அவளோட குடும்பத்த மட்டும் இல்ல, அவள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே நல்லா வச்சுக்கும். இப்ப மற்ற விஷயங்கள், வேற ஏதாவது வீட்ல பூஜை நடத்துவாங்க. வேற ஏதாவது ஒரு வழிபாடுகள் குடும்பத்துல தொன்று தொட்டு பண்ணுவாங்க. சில பேர் குடும்பத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும்னு நெறைய வழிபாடுகள் வீட்ல வெளியில இருந்து பூஜைக்கு ஆளுகள வர வச்சு பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு சம்பாவனை குடுத்து ஐயர வீட்ல வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. அந்த பூஜையில அனைவரையுமே கலந்துக்க வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது, உங்களுடைய அந்த தூய்மையான பூஜைங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா, அந்த டாப் டூ பாட்டம் வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒரு ஒத்த மனதோடு, நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜை நம்ம குடும்பத்த எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் இருக்கும். இதுல வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் குறையுதோ, சில பேர் வீட்ல 32 எனக்கு தெரிஞ்சு வந்து ரெட்டிஸ் இருக்காங்க. அவங்க நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நான் பார்த்த விஷயத்த ஷேர் பண்றேன். நெறைய இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்குடிலலாம் போனீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் இருந்தா அவங்க வந்து நெறைய ஐட்டம் செய்வாங்க பெண்கள். ஒரு 24 ஐட்டம், 30 ஐட்டம் அந்த மாரி செய்வாங்க. ஸ்வீட்ஸா இருக்கட்டும், பொரியலா இருக்கட்டும், காயா இருக்கட்டும். இப்ப நீங்க இந்த மாரி செய்யும்போது சில பெண்களுக்கு என்னன்னா கோவம் வந்துரும். ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே பொண்ணா செய்வா. இல்லீங்களா? அப்ப இப்ப வந்து நெறைய வேலைக்காரி வச்சுக்கிட்டாங்க. ஹெல்ப்புக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க. அண்ணி இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் மன நிம்மதி இல்லாம அத வந்து செஞ்சாங்க அப்படின்னா, அங்க பெர்சன்டேஜ் கம்மியாகும். அதனால இந்த பூஜைகள் செய்யும்போது யாருக்கு என்ன தேவை? எல்லாரும் நல்ல மனதோட பண்றாங்களா?
யாருக்காவது ஏதாவது இதுல சங்கடம் இருக்கான்றத பெரியவங்க ஆலோசிச்சு இதை நல்லா சிறப்பா பண்ணாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த ஏரியா மட்டும் இல்ல, அவங்களால எல்லாருமே வளம் பெறுவார்கள். இப்ப வீட்ல வந்து இப்ப யாராவது ஒருத்தர் வந்து கடவுள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து யார் வந்து ஃபீல் பண்ணுவாங்க மேம்? முக்கியமா இந்த 7ஆம் நம்பர் 16, 25 இது வந்து இந்த 7ன்னு வருது இல்லையா? இது வந்து கேதுவோட ஆதிக்கம். இந்த கேதுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கவங்களால உள்ளுணர்வால உணர முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல இவங்க உள்ளுணர்வ வச்சு உணருவாங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு டிவைனான ஒரு அமைதி இருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்குவோம், இவன் கல்லூலி மங்கன் பேச மாட்றான். அது கிடையாது. அவங்க வந்து உள்ள அந்த உணர்வுகள் வந்து இருக்கும். ஏன்னா, பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, பூசலார்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட உள்ளத்துக்குள்ளேயே சிவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்க தான் இந்த கேதுவினுடைய ஆதிக்கம். அதே மாரி குரு கேது, சனி கேது, சந்திரன் கேது. இந்த சந்திரன் கேதுலாம் கொஞ்சம் சில பேருக்கு வந்து இந்த சாமியெல்லாம் வரும். இந்த பெண்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா சாமிலாம் ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து சந்திரன் கேது. நல்ல ஒரு டீப்பா போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வு மேலிட ஆரம்பிக்கும். இவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, இந்த கால் கட்டை விரல அழுத்திக்கலாம். முடிந்த அளவு எனக்கு சாமி வரத வந்து நானே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள், நம்ம பதிவ பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, சில இடங்கள்ல சாமி ஆடும்போது அவங்கள மீறி ஏதாவது பண்ணிக்கிறாங்க. கூடத்துல இருக்கவங்கலாம் கஷ்டப்படுறாங்க. அப்போ உங்கள மீறி அந்த சாமி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா வரணும், இந்த மாரி வர்றது வெளியில வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கால் கட்டை விரல பூமியில அழுத்தும்போது, அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா, நீங்க என்ன பண்றீங்க? உணர்வு மேலிட ஆட ஆரம்பிக்கிறீங்க, குதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நீங்க கால் கட்டை விரல பூமியில அழுத்தும்போது, நீங்க பூமிக்கு வசமாவீங்க. அப்ப இந்த உணர்வுகள் இந்த மாதிரி இருக்க ஜாதக அமைப்பினருக்கு கண்டிப்பா வரும். அதே மாரி குரு ரொம்ப ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருந்தாலும், அவர்களாலயுமே இந்த தெய்வீக தன்மைய உணர முடியும். சில பேருக்கு இப்ப 5லயோ, 9லயோ குரு இருக்கு. லக்னத்துல இருக்கு. அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹீலிங் பவர். இந்த தூரமா இருப்பாங்க. ஃபோன் பண்ணாலே சில பேர்ட்ட பேசும்போதே நமக்கு ஹீல் ஆகும். அவங்க வந்து தூரமா இருப்பாங்க. நம்ம பிரச்சனைய அவங்க கிட்ட சொல்லும்போதே நமக்கு நெறைய மாற்றங்கள் தெரியும். இவங்கலாம் தூரத்துல இருந்தே நமக்கு ஹீல் பண்ணக்கூடியவங்க. அப்ப இவங்க எல்லாராலயுமே இறைவனுடைய ஆற்றலையும், இறைவனுடைய பரிபூரண கருணையையும் உணரவும் முடியும். அடுத்தவர்களுக்கு அத பிரஸ்தாபிக்கவும் முடியும். சில இடத்துல சாமி நேரா வரமாட்டாரு. சில இடத்துல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற அந்த வழிகள்ல வருவாரு. அப்ப அத வந்து சொல்லிக் குடுக்கக்கூடிய ஆள்கள் யாருன்னா, இவங்க தான். இந்த மாரி இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. ஓகே மேம். இன்னைக்கு நம்ம வந்து வீட்ல வந்து கடவுளோட அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாம நெறைய விஷயங்கள் நீங்க எங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.